குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். இது உலகம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக குவைத் சென்று ஞாயிற்றுக்கிழமை திரும்பினார். குவைத் அரசினுடைய மிக உயர்ந்த சிவிலியன் விருதான முபாரக் அல் கபீர் அப்படின்ற விருது அவருக்கு கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான கௌரவமாக இது பார்க்கப்படும் நிலையில் குவைத்து சென்று திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணத்தை ரொம்பவே சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். மிகவும் முக்கியமாக பேசியிருக்கிறார்கள். இதற்கு காரணம் 1981 அப்போது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் குவைத் சென்றார். அதன் பிறகு 43 ஆண்டுகள் கழித்து இந்திய பிரதமர் ஒருவர் குவைத் மண்ணிற்கு சென்று திரும்பி இருக்கிறார் என்றுதான் அந்த சிலாகிப்புக்கான காரணம். குவைத்தில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 43 லட்சம். இதில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் இந்தியர்கள். தொழிலாளர்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களில் 100 பேரில் 30 பேர் இந்தியர்கள் என்று பார்க்கப்படுகிறது. ஸோ இந்திய பிரதமருடைய குவைத் பயணம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக, வர்த்தக ரீதியாக ஒரு நாட்டினுடைய அந்த வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அறுதி பெரும்பான்மையோட இன்னும் அபரிமிதமாக வளர்ச்சியடையும் என்று நம்பப்படுது. குறிப்பாக இந்திய பிரதமருடைய குவைத் பயணத்தில் குவைத்தினுடைய நாளிதழ்கள், குறிப்பாக அரப் நியூஸ் அப்படின்றது ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. மேலும் பல நாளிதழ்கள் வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய விஷயங்களை அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த இந்திய பிரதமருடைய குவைத் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது மிக அறுதி பெரும்பான்மையாக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி 2023 இருந்தே மருத்துவத்துறையில் இன்னும் இந்தியாவினுடைய பங்கு மிக அதிகமாக அபரிமிதமாக வளர்ச்சி அடைந்து உலக நாடுகளுக்கான ஒரு மருந்து ஹப்பாக இந்தியா மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான விஷயங்கள் அங்கே இருக்குது, உற்பத்தி அங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்தை குவைத்தில் இருக்கக்கூடிய அரப் நியூஸ் வெளியிட்டிருக்கு. குறிப்பாக அரபு நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்லும்போது தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு அப்படிங்கிறது இருக்கும். 2015 UAE போகும்போது அங்கு ஒரு 2 வீலரில் போகக்கூடிய ஒரு சந்திப்பை அவர் நடத்தினார். இது இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்குமான பிணைப்பை அதிகப்படுத்து அப்படிங்கிறதையும் தாண்டி கோவிட் தொற்று உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது, அதற்கான மருந்து தேவை எந்த அளவுக்கு இருந்தது, எந்த நாடாவது கொடுக்காதா அப்படின்னு வளர்ந்த நாடுகளில் கையேந்தி கொண்டிருந்த நிலையில் இந்தியா அந்த கோவிட்டுக்கான தடுப்பூசி மருந்துகளையும் குவைத்துக்கு அனுப்பி வைத்தது. கூடவே மருத்துவர்களையும் அனுப்பி வைத்தது. அப்படிங்கிறது இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு பிணைப்பு அப்படிங்கிறத அப்போவே ஆழப்படுத்தி இருந்தது. அரபு நாடுகள் இந்தியாவுடனான பிணைப்பு, நட்பு அப்படிங்கிறது ஆழமானது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டாக 2019 சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகம்மது பின் சல்மான் இந்தியா வந்தார். டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தார். பொதுவாக இந்த மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள் வரும்போது பிரதமர் அவர்கள் விமான நிலையத்திற்கே வந்து வரவேற்பது அப்படிங்கிறது மரபில்லை. ஆனால் அவரை வரவேற்பதற்காக பிரதமரே அந்த விமான நிலையம் வந்திருந்தார். ஈவன்தோ அப்போது அவர் அந்த பொறுப்பில் இல்லாமல் இருந்தபோது கூட அவர் அந்த மரியாதையை அவருக்கு கொடுத்தார். அதன் பிறகு அந்த இளவரசர் பேசும்போது என்னுடைய மூத்த சகோதரர் பிரதமர் நரேந்திர மோடி அப்படின்ற ஒரு நெகிழ்ச்சியான பதிவை சொல்லியிருந்தார். நான் அவருடைய இளைய சகோதரர். எங்கள் நாட்டுடனான பிணைப்பு, நட்பு அப்படிங்கிறது அலாதியானது. 1000 வருடங்களுக்கு முன்பே இது எழுதப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு வரிகளை பயன்படுத்தி, அதாவது ஒரு நாட்டுடனான நட்பு அப்படிங்கிறதையும் தாண்டி உறவு ரீதியிலான விஷயங்களை அவர் சிலாகித்து பேசியிருந்தார். ஸோ அந்த அளவிற்கான அரபு நாடுகளுடனான பிணைப்பு அப்படிங்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு அப்படிங்கிறது வலுப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய பக்கத்து நாடு பங்களாதேஷ். வங்கதேசத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய புரட்சி மற்றும் அந்த கலவரத்தின் காரணமாக அங்கு அப்போது தலைமை பொறுப்பில் இருந்த ஷேக் ஹசீனா அங்கிருந்து தப்பிச்சு இந்தியாவிடம் தஞ்சமடைந்தார். இப்போ அவர் இந்தியாவில் தான் இருக்கார். அப்படின்னாலும் அவர் இருக்கும் இடம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து அங்கு இடைக்கால அரசாக நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையிலான அரசு அங்கு நடைபெற்று வருகிறது. அந்த அவர் தலைமையிலான அரசு இந்தியாவோட மோதல் போக்கையும் பாகிஸ்தானோட நட்பு நெருக்கம் அப்படிங்கிறதையும் காட்டி கொண்டிருக்கிறது. இப்போது பாகிஸ்தான்
ஆட்சி பொறுப்பினுடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த முகமது யூனிஸ் அமெரிக்காவினுடைய அதிபருக்கும் மிக நெருக்கமாகவும் பார்க்கப்படுகிறார். இது பல்வேறு அரசியல் நகர்வுகள் உலக அளவில் இந்தியாவுக்கு செக் வைக்கும் விதமாக இருக்கிறது. டிசம்பர் 16 அன்னைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பதிவை போடுகிறார். விஜய் திவாஸ் அந்த நாளை குறிப்பிட்டு, அதாவது வங்கதேசம் என்ற நாடு உருவாகுவதற்காக இந்திய இராணுவம் செய்த அந்த உதவி, இந்திய இராணுவத்தினால்தான் இந்தியாவினால்தான் வங்கதேசம் என்ற நாடு உருவானது அப்படின்ற கருத்தை பதிவிடுறார். இதுதான் உண்மையும் கூட. ஆனால் இதுக்கு அந்த நாட்டில் எதிர்ப்பு கிளம்புது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வங்கதேசத்துக்கு இந்தியா ஒரு கூட்டாளியாக செயல்பட்டதே தவிர மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மறுப்பு எதிர்ப்பு அங்கிருந்து கிளம்புச்சு. இதுக்கு இடையில் கோழிக்கழுத்து அப்படின்ற ஒரு பகுதி சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அந்த கோழிக்கழுத்து போல் இருப்பதனால அந்த பகுதியில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அங்கே ட்ரோன், துருக்கி நாட்டில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை வச்சு இந்தியாவில் உளவு பார்ப்பதாக சொல்லப்பட்டது. பதிலுக்கு இந்தியாவும் தன்னுடைய தரப்பு ட்ரோன்களை வைத்து பங்களாதேஷுக்கான பதிலடியை கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் எதிர்ப்புகளாக சொல்லப்பட்டு வரும் நிலையில் இன்னைக்கு பங்களாதேஷ் இந்தியாவிட்ட கிட்டத்தட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, ஆனாலும் சொல்லலாம், ஒரு யாசகம், ஒரு உதவி கேட்பது, வலியுறுத்தி கேட்பது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க காரணம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவு தானிய ஏற்றுமதி நிறுவனம் பகாடியா பிரதர்ஸ் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட கிட்டத்தட்ட 1000 டன் அளவிற்கான அரிசி, 456.67, கிட்டத்தட்ட ஒரு $457 வச்சுங்களேன், ஒரு டன் அரிசி அந்த விலைக்கு வாங்குவதாக பங்களாதேஷில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய, அதாவது வணிகம் அப்படிங்கிறது யார் வேணால் எங்கே வேணால் அனுப்பலாம், அதற்கான அனுமதி இருக்குது. அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே குறிப்பிட்ட உணவுப் பொருள் நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா இந்திய அரசினுடைய அனுமதி வேணும். ஏன்னா உள்நாட்டில் அதனுடைய விலை ஏறிடக்கூடாது இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பங்களாதேஷுக்கு இந்த அளவிற்கான அரிசி நீங்கள் அனுப்புறதுக்கு இந்திய அரசினுடைய அனுமதியை வாங்கணும் அப்படின்றது வருது. இந்திய அரசு நிறுவனத்துக்கிட்ட இருந்து பங்களாதேஷ் ஸ்ட்ரைட்டாக வாங்கிட முடியாது, இந்திய அரசினுடைய அனுமதி வேணும் அப்படின்றது பார்க்கப்படுது. பங்களாதேஷில் எப்படி இங்கு நாட்டு மக்களுக்கு விலையில்லா அரிசி வழங்கப்படுகிறது, அதுபோல் ஒரு ஸ்கீம் பங்களாதேஷில் செயல்படுது. ஆனால் அங்கே இப்போ உற்பத்தி குறைவு, உணவு பஞ்சம் வரைக்கும் வந்திருக்கு. அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் அரிசி தேவை பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குது. பக்கத்து நாடான இந்தியா அப்படின்னா மிக விரைவாகவும் விலை கம்மியாகவும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால என்னதான் பாகிஸ்தான் நட்பு நாடாகவும் உதவி செய்யக்கூடிய நாடாகவும் அதில் வஞ்சகம் இருக்குது. சைனா என்னதான் உங்களுக்கு இது பண்ணாலும் அரிசி அப்படின்னு வந்துட்டால் இந்தியாவிலிருந்து தான் நீங்கள் அதிகமாக வாங்கக்கூடும் அங்கிருந்த உணவு உணர்ந்திருந்தாலும், பங்களாதேஷ் உணர்ந்திருந்தாலும் இந்திய அரசு என்ன சொல்லும் அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை இதுக்கு சரின்னு சொல்லி ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்வாங்களா, இல்லை ஏதாவது பங்களாதேஷ் இந்த அளவுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கை விரிச்சிடுவாங்களா? விரிச்சிட்டாங்கன்னா நம்ம இங்கே ஒன்றும் நிலைமையே சமாளிக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு அச்சத்திலையுமே பங்களாதேஷ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்தியா ஒருவேளை அரிசியை கொடுக்காவிட்டால் பங்களாதேஷினுடைய நிலைமை மிக 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 மோசமாகும் அப்படிங்கிறத உண்மை நிலையாக இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்றது பங்களாதேஷ் மக்கள் பொறுத்திருந்து பார்க்குறாங்க. இலங்கையினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றுள்ள அனுர குமார திசநாயக்க டிசம்பர் 15 இந்தியாவுக்கு வந்திருந்தார். பங்களாதேஷ் போலவே இந்தியாவும் இப்போது ஒரு மோதல் போக்கில் இருந்தாலும் உதவி என்று வரும்போது இந்தியாவை தான் வந்து பார்க்கிறார்கள் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்பட்டாலுமே இங்கு அவர் வெளியிட்ட சில கருத்துக்கள் அப்படிங்கிறது இப்போது பேசுபொருளாகி இருக்கு. அதாவது சீனா போன்ற நாடுகள், மறைமுகமாக அவர் அதை தான் குறிப்பிட்டார், ஆனால் சீனான்ற பேரை அவர் கொடுப்பிடல, வேறு நாடுகள் இலங்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதை இலங்கை அனுமதிக்காது அப்படின்னு இந்தியாவிலிருந்து பேசுகிறார். ஸோ அடுத்த மாதமோ இல்லை சில மாதங்கள்லையோ சீனா செல்வதற்கான பிளான் அப்படிங்கிறதும் அனுரகுமார திசநாயக்கே அவர்களுக்கு இருக்குது. ஸோ அங்கே போனால் நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்றத நீங்கள் யோசித்திருக்க வேண்டும் அல்லவா அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டிருக்கு. இலங்கை அதிபரனுடைய இந்த கருத்தை, பிரதமருடைய இந்த கருத்தை டீகோட் பண்ணால் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஊறு விளைவிக்கக்கூடிய சக்திகள் இங்கே நடந்திருக்கு. அந்த விஷயத்தை அவர் ஒத்துக்கிறாரா அப்படின்ற கேள்வியை அவருக்கே இப்போ எதிராக கிளம்பியிருக்கு. குறிப்பாக அனுரா குமார திசநாயக்க இந்தியாவோடு ஒப்பந்தம் மேற்கொள்கிறாரு. அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுமா, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடப்படுமா அப்படின்ற கேள்வியும், அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறதும் கடுமையாக அங்கே உருவாகி இருக்கு. அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ஆபத்தாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது பாதிக்கப்படும். இதெல்லாம் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தை சீனாவுக்கு தாரை வாக்குறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும்.
சீனா அளவிற்கான கண்ணிங்கொடியாக இந்தியா நடந்துக்கும் அப்படிங்கிறதும் அந்த நாட்டு மக்கள் பார்க்கப்படும். எதிர்க்கட்சிகள் எப்பயுமே நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்னஸ் தான் அதிகமாக சொல்லப்பட்டாலும் ஒரு நாட்டினுடைய பிரதமராக உச்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறதான் அடுத்து இலங்கையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுனால இந்த ஒப்பந்தத்தில் விரைவில் கையெழுத்திடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் இந்தியாவும் இருக்குது, இலங்கையும் இருக்குது. ஆனால் சீனா சென்றால் அவருடைய மனநிலை என்னவாக மாறும் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுது. பனாமா கால்வாயில் அமெரிக்காவினுடைய சரக்கு கப்பல்களுக்கு மிக அதிகப்படியான வரி விதிக்கப்படுகிறது, கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப அதிகம், இது குறைச்சிக்கணும், இது உண்மையிலேயே நியாயமானதில்லை அப்படின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அதிபராக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இதை மீறி கட்டணம் வசூலிக்கப்படுமாயின் பனாமா கால்வாயை எங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படிங்க பனாமா நாட்டில் இருக்கக்கூடிய பனாமா கால்வாயை அமெரிக்கா எப்படி ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதற்கு உடனடியாக பனாமா பிரதமர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ளவர் இப்படிப்பட்ட கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுர அடியுமே எங்களுக்கு சொந்தமானது, அதனுடைய இறையாண்மை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு, இல்லை எப்படி இங்கே இருக்கக்கூடிய பனாமா கால்வாயை அவர் எடுப்பார், தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவார் அப்படின்ற விளக்கத்தை அவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவருமே ஒரு விஷயத்தை முன்மொழிஞ்சிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மிக அதிகப்படியான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அந்த பனாமா கால்வாயை நம்பி தான் இருக்குது. மிக அதிகமாக எண்ணிக்கையிலும் சரி எடையிலும் சரி போகிறது அப்படின்றது அமெரிக்க கப்பல்கள் தான். வர்த்தகம் அப்படிங்கிறது அதில் தான் நடக்குது. ஆனால் 1971க்கு பிறகு தைவானுடனான தன்னுடைய அந்த தொடர்பு அப்படிங்கிறத பனாமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு சீனா என்ட்ரி ஆகுது. தைவான் பொருளாதாரத்தில் நட்புறவாக இருக்கக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய நாடுகளோட சீனா பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா தைவான் தன்னுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகத்தான் சீனா நினச்சிட்டு இருக்குது. ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லைனாலும் எப்போ தைவான் விலகுச்சோ அப்போ இருந்து சீனா அங்கே என்ட்ரி ஆகுது. ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய 2 பெரிய நிறுவனங்கள் தான் இன்னைக்கு அந்த பனாமா கால்வாயினுடைய நிர்வாகத்தை பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கட்டணத்தையும் சீனாவையும் பிரதமராக பொறுப்பேற்க உள்ள அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டு பேசுகிறார். பொதுவாகவே வர்த்தகம் அப்படின்னு வந்தாலே யாருக்குமே ஒரு கரிசனம் அப்படிங்கிறது இல்லாமல் அமெரிக்காவினுடைய வளர்ச்சி மட்டுமே முக்கியம் அப்படிங்கிறது பார்க்கப்படக்கூடிய அந்த ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்குமே வரி விஷயத்தில் கராரான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது சீனாவுக்கு இது ஒரு செக் வைக்கும் விதமாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். ஆனால் உண்மையில் இது நடக்குமா? அந்த இருக்கக்கூடிய கட்டணம் அப்படிங்கிறது குறைக்கப்படணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய கோரிக்கையாக இருந்தாலும் அதை எடுக்கிறது அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறத தாண்டி இது மீண்டும் அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பொருளாதார கொள்கைகளுக்குமான ஒரு அதிரடி நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. இதை தாண்டி ட்ரம்ப் அவர்கள் பல விஷயங்களில் பலவிதமாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். குறிப்பாக 3ஆம் பாலினத்தவர்களுக்கான அனுமதி அப்படிங்கிறது இது அமெரிக்காவில் கிடையவே கிடையாது. இராணுவத்தில் இருக்கிறவங்களாம் முதல்ல அவங்கள வேலையை விட்டு காலி பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவோம், அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதே ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டு முன் வச்சிருக்காரு. என்ன நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஜனவரி 20 அப்படிங்கிறதும் தன்னுடைய முதல் கையெழுத்தே இதுதான் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் தாக்கங்கள் அப்படிங்கிறதும் நிச்சயமாக எல்லா நாடுகளிலுமே ஒரு குறைந்த அளவுக்காகவாவது நடக்கும். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதும் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாய் மதிப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி இந்திய பொருளாதாரத்திலையும் தாக்குதலை ஏற்படுத்துகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் அவர்களுடைய பொருளாதார கொள்கை என்னவாக இருக்கிறது என்று. தொடர்ந்து உலக நிகழ்வுகளை செய்திகளாக தெரிந்து கொள்ள உலகம் இன்று தினமலரோடு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே.